ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக ஆண்குறி எழுச்சியாக இருக்கட்டும், நீண்ட நேரம் உடலுறவாக இருக்கட்டும், அதே நேரம் ஆண்குறி ரொம்ப பலகீனமாக இருக்கட்டும், எந்த வகையான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடிப்படை ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது ஹார்மோன் சமச்சீரான நிலையை அடைகிறது. இதற்கு காரணம் இளமையில் நம்ம நல்லா ஒரு உடல் ஆரோக்கியமாகவும் அதே நேரம் அந்த வளர்சிதை மாற்றங்கள் கொஞ்சம் வேகமாகவும் நடக்கிறனால அதனால் கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து எழுச்சியை இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஆனால் இது எல்லா காலகட்டத்தில் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வயதாகும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு நோய் நிலையிலையோ அல்லது ஏதேனும் ஒரு விபத்து அல்லது நீண்ட காலம் நோய்க்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையோ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சமச்சீர் நிலை பாதிக்கப்பட்டு அந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியானது குறைந்தப்பட்டுரும். அந்த நிலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியானது எழுச்சி அடையாது. லோ லிபிடோ, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா காம உணர்வே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பசி நம்மளுக்கு இருக்குங்கிறது தெரியும், அதே நேரம் தூக்கம் வருங்கிறது தெரியும், மழை ஜலம் கழிக்க போகிறோங்கிறது தெரியும். அதே மாதிரி தாங்க இந்த காம உணர்வுங்கிறது. அதில் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இது குறையும் போது நம்மளால் சரியான முறையில் ஒரு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி உடலுறவு பண்ணுறதுக்கு நம்மளால் வாய்ப்பு இது இருக்காது. இதில் சேர்ந்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸு கோக்சுரா, சிலாஜித்து, அஸ்வகந்தா, அதே மாதிரி கபிக்கச்சு, அதாவது பூனைக்காளி, இதெல்லாம் சேர்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி ரேஷோ அதிகரிக்கிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை அதிகரிக்க வைக்கிற மூலமாகவும் இது செயல்புரிய தொடங்குது. இது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ யார் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத, இது என்னென்ன இதோடு சேர்த்து என்னென்ன சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவான வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். வழக்கம் போல் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.